ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல பார்க்கிறது ஒரு முக்கியமான ஆன்மீக பதிவு தான். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மனைவி வந்த உடனே வாழ்க்கை வளம் பெறுமா? நல்லா பொருளாதார வளர்ச்சி அடையுமான்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிப்பாங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அந்த மாரி அமைப்பு இருக்குதா நம்ம பார்க்கறதுக்கு ஜாதகத்துல இடம் இருக்குதான்னு கேட்டா, ஜாதகத்துல பார்க்க முடியும். இதுக்கு நான் பாரம்பரிய முறையில நான் பாவக வலிமை 7ஆம் பாவகத்த சொல்லி அப்புறம் அது கூட 2ஆம் பாவகத்தையும் நம்ம செக் பண்ணி சொல்லிக்கிறேன். 7ஆம் பாவகத்தை எப்படி செக் பண்ணணும்? ஒரு பாவகத்த நல்லா பவர்ஃபுல்லா இருக்குதா? வலிமையா இருக்குதா? இல்ல வலிமை இல்லாம இருக்குதான்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அத பாருங்க. பாரம்பரிய முறையில செக் பண்றவங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருக்குது சார். வேற ஏதாவது முறை இருக்குதுங்களா? ரொம்ப ஈஸியா பார்த்து ஒரு 2 நிமிஷம் சொல்ற மாரி. அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. இது என்னன்னா, பிருகுநந்தி நாடி முறைய கத்துக்கிட்டவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். பிருகுநந்தி நாடி முறைய நீங்க கத்துக்குங்க. எதுக்குன்னா, இப்ப கலியுகத்துல பிருகுநந்தி நாடி முறை கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். பாரம்பரியமும் தேவை. அதுதான் அடித்தளம். இதெல்லாம் கத்துக்குங்க. பிருகுநந்தி நாடி முறையில சனி பகவானும் சுக்கிரனையும் தான் எடுக்க போறோம். சனி பகவான் தான் கர்மகாரகன். அப்ப பிருகுநந்தி நாடி முறையில இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த பார்வை வேற. பாரம்பரிய முறையில இருக்கிற பார்வையும் பிருகுநந்தி நாடி முறையில இருக்கிற பார்வைகள் வேற. டிஃப்ரெண்டா இருக்கும். இதையும் அதையும் ஒண்ணா சேர்க்காதீங்க. அதுக்குதான் சொல்றேன், பிருகுநந்தி நாடி முறைய படிங்க. அடித்தளத்தை படிச்சாதான் பேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கல்வியை பிருகுநந்தி நாடி முறையில படிச்சாதான் உங்களுக்கு இது புரியும். பிருகுநந்தி நாடி முறையை எல்லாரும் படிங்க, கத்துக்குங்க. பாரம்பரிய முறையை மட்டும் பார்க்காம பிருகுநந்தி நாடி முறை, கைரேகை சாஸ்திரம், பிரசன்ன வகைகள் எல்லாமே ஏதாவது ஒண்ணு கத்து வச்சுக்கோங்க நிறைய. அப்பதான் உங்களால எல்லா பலன் சொல்ல முடியும். இப்ப பிருகுநந்தி நாடி முறையில பாத்தீங்கன்னா, சனிக்கு 1, 5, 9. சனி இருக்கிற இடம் 1. சனி இருக்கிற இடத்துல 1, 5, 9, 3, 7, 11, 2, 12. இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா அவருக்கு, இது நான் சொல்றது ஆணுடைய ஜாதகம். மனைவியால் யோகம் உண்டாதான் இப்ப நம்ம கான்செப்ட் ஆணுடைய ஜாதகம். நான் சொன்ன மாதிரி சனிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 சுக்கிரன் இருந்தால் மனைவியால் அவருக்கு ஏதோ ஒரு வகையில லாபம் கிடைக்கும். அவர் வைக்கிற தொழிலுக்கு மனைவி உறுதுணையா இருப்பாங்க. தொழில் மனைவி வச்சு கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில. அதே மாதிரி சனி வக்ரம் அடைந்தால் 12ல் கேது இருந்தாலும் அவர்களுக்கு மனைவியால யோகம் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் வக்கரம் பெற்றால், ஏன்னா சுக்கிரன் தான் நான் பிருகுநந்தி நாடி முறையில ஜாதிக்கு. சுக்கிரன் வக்கரம் பெற்றால் 12ல் சனி இருந்தால் அப்பயும் அவருக்கு, அந்த ஆண் ஜாதகருக்கு மனைவியால் யோகம் கிடைக்கும். திருமணத்திற்கு பிறகு நடக்கும். சரி, சப்போஸ் சனி பரிவர்த்தனை அஞ்சிட்டு இருக்கிறாரு. பிருகுநந்தி நாடி முறையில பரிவர்த்தனை வக்கரம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். பாரம்பரிய முறையில கூட அவ்வளவு கேர்ஃபுல் திரும்ப கொஞ்சம் கம்மி தான். ஆனா பிருகுநந்தி நாடி முறையில வக்கரம் பரிவர்த்தனை ரொம்ப வேலை செய்யுங்க. அதை ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்ப சப்போஸ் சனி பரிவர்த்தனை அடைந்தால், சனியுடைய சனி பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாருன்னா, அப்ப சனியுடைய ராசிகளான மகரம், கும்பம், இந்த ராசிகளிலிருந்து 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 சுக்கிரன் இருந்தாலும், அதே மாதிரி சுக்கிரன் பரிவர்த்தனை அடைஞ்சால் சுக்கிரனுடைய ராசிகளான மிதுனம், ரிஷபம், மிதுனம் இல்ல, ரிஷபம், துலாம், இந்த ராசியில இருந்து நீங்க எண்ணுங்க. அதை 1ஆம் நம்பர் வச்சுக்கிட்டு இதுல இருந்து என்றப்போ 1, 5, 9, 3, 7, 11, 2, 12. 2, 12 சனி இருந்தாலும் அவங்களுக்கு மனைவியால் லாபம் உண்டு. இது முதல் கான்செப்ட். அப்ப நான் சொன்ன 3 பாயிண்ட் தான். இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதான் புரியும். சரி, இதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அப்ப இந்த அமைப்பு இருந்தாலே போதும். சனி இருந்தாலே அவங்க மனைவியால ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் கிடைக்கும், ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும். சரி, இப்ப இது கரெக்டா இருக்கணும். இதுக்கு மத்த கிரக சேர்க்கை இணையாம இருக்கணும். அது எதுன்னா, சப்போஸ் சனிக்கு 1, 5 சுக்கிரன் வச்சுக்கலாம். சுக்கிரனுக்கு 1, 5, 9, 2 இந்த இடத்துல கேது வரக்கூடாது. கேது வந்தா தடை ஏற்படும். அவங்களுக்கு பொருளாதார வசதி சம்மந்தப்பட்டது நான் சொன்ன இந்த அமைப்புகள் தடை ஏற்படும் அப்படின்னு நம்ம கான்செப்ட்ல எடுத்துக்கணும். எது? சுக்கிரனுக்கு 1, 5, 9, 2ல கேது இருக்கிறார். அடுத்தது இதே கேதுக்கு பதிலா சுக்கிரனுக்கு 1, 5, 9ல ராகு இருக்கிறாருன்னா வச்சுங்களா, அவரு 2 மடங்கு லாபத்தை தருவாரு. என்ன சார் ராகு கேதும் ஒண்ணுதானா நீங்க நினைக்கலாம். ஏன்னா சுக்கிரனோட ராகு இணைஞ்ச ஜாதகத்தை பாருங்க. மனைவியால நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க தான் சினிமா துறையிலும் இந்த மாதிரி இந்த அமைப்புலயும் ரொம்ப ஒரு அமைப்புல இருப்பாங்க. அப்ப என்னன்னா, சுக்கிரன் ராகு அமைப்பை நீங்க பார்க்கலாம். அது ஒரு நன்மையை தரும். அடுத்து சனி நம்ம சொல்லிட்டோம்.
இப்ப சனிக்கு 1, 5, 9, 2 இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுங்களா. சனி பகவானுக்கு 1, 5, 9, 2 இந்த இடம் தான் மெயின் இடம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப 100% அவங்களுக்கு வந்த பொருளானது கடனுக்காகவே போயிடும். அவர் மனைவியால வந்த லாபம் அவர் வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிற கடனுக்கோசமே போயிடும். அப்ப செவ்வாய் இருக்கக்கூடாது. எதுல 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இருக்கக்கூடாது. இதுல குறிப்பா 1, 5, 9, 2ல இருக்கக்கூடாது. எங்க இருந்து? சுக்கிரன்ல இருந்து 1, 5, 9, 2ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி பகவான், சனி பகவானுக்கு 1, 5, 9, 2, 3, 7, 12ல கூட இந்த ராகுக்கு அந்த செவ்வாய் இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. அடுத்தது இதே மாதிரி சுக்கிரனுக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12ல இவரு இந்த சந்திரன் இருக்கக்கூடாது. சந்திரன் இருந்தாருன்னா அது என்ன நடக்கும்னா வந்த பணம் அப்படியே தீர்ந்துடும். எப்படி வந்த பணம் அப்படியே போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. எது? சுக்கிரனுக்கு 1, 5, 9, 2, 3, 7, 11, 2, 12ல சந்திரனும் இருக்கக்கூடாது, செவ்வாயும் இருக்கக்கூடாது. அப்ப 1, 5 சுக்கிரனுக்கு 1, 5, 9, 2ல கேதுவும் இருக்கக்கூடாது. இந்த 3 கிரகம் இல்லாம இருக்கணும். அப்ப எப்படி சார் இது கண்டிப்பா இருக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அப்ப 1, 5, 9, 2 தான் மெயினா எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த சுக்கிரனுக்கும் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12ல குருவும் புதனும் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? அப்ப சுக்கிரனுக்கு